ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி வெட்டிங் ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்மளோட ஒர்க் என்னென்னு பார்த்தோம். ஆல்ரெடி நம்ம சைடெல்லாம் ட்ரஃபோர்ட் ஷீட் வச்சு கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டுக்கு இடம் இல்லை, அந்த ட்ரஃபோர்ட் ஷீட் வச்சதோட க்ளோஸ் ஆகி போச்சு. டோரு ஓப்பன் பண்ணி திறக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஜிஐ ஷீட் யூஸ் பண்ணி 3 அடி அகலம் 8 அடி ஹைட்டில் ஸ்லைடிங் டோரு சின்னதாக அடிக்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இந்த வீலெல்லாம் பல இருந்துச்சு. ஸோ அதையே செட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம 1 இன்ச் பைப்பில் தான் இதை அடிச்சிருக்கோம் ஃப்ரேமெல்லாம். ஸோ அதுக்குள்ளே முக்கால் பைப் போகிற மாதிரி கரெக்டாக செட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா க்ரீஸ் போட்டு லூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது க்ரீஸ் போட்டு லூஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தாலும் நம்ம 1.5 கால் ஆங்கிலர் வச்சுருக்கோம். ஸோ அதே மாதிரி 2 வீல் மெட்டல் வீலும் வச்சுருக்கோம். ஸோ அதை மேலே வச்சு வெல்டு அடிச்சுட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் ஷேக் ஆகாமல் இருக்க மேலே வச்சு வெல்டு அடிச்சுட்டு செட்டிங் பண்ணி ரோல் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்க்ராப் தான், எல்லாமே பழைய பொருள் இருந்தால் வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்வளோ சக்ஸஸ் ஆகும்னு தெரில, பட் ஒர்க் வீல் பார்த்தோன்னா ரொட்டேட் ஆகிறதுல ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கோம்னா க்ரீஸ் போட்டு நல்லா வீலை ஹீட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ ஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பக்காவாக ரொட்டேட் ஆகிடுச்சு. ஏன்னா அது துரும்பெல்லாம் போய் நீட் ஆகிடுச்சு. பரவாயில்ல காய்ஸ், நம்ம நினச்ச விட பக்காவாக வந்துருச்சு ஒர்க்கு. அதே மாதிரி லாக்கெல்லாம் வச்சு விட்ருக்கோம். ஸோ இது பார்த்தோன்னா கீழே மட்டும் வீல் வச்சுட்டு மேலே 1 இன்ச் பைப்புக்குள்ளே 3/4 இன்ச் பைப் ஓட்டியிருக்கோம். ஸோ அதனால் இந்த டோர் அங்கிட்டு இங்கிட்டு ஷேக் ஆகாது, கீழேயும் விழுகாது. ஸோ ஒரே லெவலில் போயிட்டு வந்துடும். ஸோ நம்ம ஒர்க் எப்படி இருக்குது மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்லைடிங் டோர் அடிக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.